இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளுவர் மாவட்டம் சட்டமன்ற தேர்தல் முதல் 2 இடம் பெற்ற கட்சியினுடைய அவங்க பெற்ற வாக்குகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, இது நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக இந்த திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள டோட்டல் டேட்டாவும் நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2021 கடந்த தேர்தலில் நடந்ததுனால சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது நம்ம பார்க்க இருப்பது கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. டிஜே கோவிந்தராஜன் அவர்கள் போட்டியிட்டு 1,26,452 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.94% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக வெற்றி பெற்றிருக்காங்க கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா பிரகாஷ் அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 75,514 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.34% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணும்னா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி தான் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி. பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் சந்திரசேகர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 94,528 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.94% ஓட்டு வாங்கி பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் துரை சந்திரசேகர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக பலராமன் அவர்கள் போட்டியிட்டு 84,839 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 40.33% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நம்ம பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் பார்க்கணுன்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கதை பார்க்குறோம். ரெண்டாவது அடுத்த நம்ம பார்க்குறது 3வது சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது தான் இது இந்த லிஸ்ட்டு தமிழ்நாடு லெவலில் உள்ள லிஸ்ட்டு தான். மூன்றாவது சட்டமன்ற தொகுதியில் திருத்தணி சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 1,20,314 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.72% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ஹரி அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 91,061 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.15% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம்.